வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. இன்று நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுகதை பிரபஞ்சன் அவர்களின் காரணங்கள் அகாரணங்கள். நமக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்குது, இல்லை நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, இப்போது நானுமே அப்படி தான். என்னோடய மூளை 15 இயர்ஸ் பேக் 20 இயர்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் போய் யோசிக்கும், இதனால் இது நடந்துருச்சோ, இதுக்காக இது நடந்துருச்சோ அப்படின்னு. ஆக்சுவலாக நம்மளோட லைஃப்பில் எதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம கருவியாக வேணால் இருக்கலாம், அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கோ இல்லை நடக்கிறதுக்கோ. ஆனால் அந்த விஷயம் நம்மளால தான் நடந்தது, நம்ம தான் அதுக்கு மூல காரணம் அப்படின்னு யாரையுமே எந்த விஷயத்துக்குமே நம்ம சொல்ல முடியாது. இதை ஒரு அழகான சின்ன கதையில் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பிரபஞ்சன். சரி, வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் இந்த கதையோட ஹீரோ, இந்த கதையில் இருக்க ஒரே ஒரு கேரக்டர், இல்லை இந்த கதையோட மொத்தமான ஒரு ஆளுமை அப்படின்னா நம்ம கேசவன் அப்படிங்கிறவரை சொல்லலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பிரபலமான அதிகமான மனிதர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மத கடவுளோட கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலில் ரொம்ப கும்பலாக இருக்குது. அவர் போய் ஒரு வரிசையில் நிற்கிறாரு. அவரை முன்னாடியும் பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் தள்ளி தள்ளி விடுறாங்க. அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட நல்ல நேரம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு பின்னாடி பெண்கள் யாரும் இல்லை, இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு தள்ளி விட்டு நம்மளை போய் பின்னாடி தள்ளி விட்டுருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய கேஸாக போயிருக்கும். அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி போயிட்டுருக்காரு. வெயில் சுட்டரிக்குது. அவரோட கெட்ட நேரம். அவருக்கு இயற்கை உபாதை, மனுஷனுக்கு வரக்கூடிய நார்மல் இயற்கை உபாதையும் வந்துடுச்சு. இப்போ அவருக்கு எப்படி அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல நிற்கிறதுன்னு தெரியல. அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர், முன்னாடி ஒரு 1000 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்போ போய் சாமியை பார்க்கறது, எப்போ நம்ம வேண்டுதலை சாமிக்கிட்ட வைக்கிறது, அவரோட மனசுக்குள்ளே நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த வெயில் இதமாக மூடுது, குளிர் வர ஆரம்பிக்குது, மழை வரத்துக்கான ஒரு தோரணையும் உருவாகுது. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெயிலும் வருது. இந்த மாதிரி வானமும் அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அவருக்கு கூட்டத்துனாடி சொல்கிறேன், இந்த மாதிரி நான் 10 மணி நேரமாக நிற்கிறேன், 10 மணி நேரமாக நிற்கிறேன், இன்னும் நான் சாமியை பார்க்கல, நான் முதல் நாள் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் கூட இருக்க ஒரு நண்பர்கிட்ட. இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம போய் சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ, இப்படி இருந்தால் நம்ம எப்போ சாமியை பார்க்கறது, எப்போ ஊருக்கு திரும்பி போகிறது, என்னென்னமோ அந்த மாதிரி சிந்தனைகள் அவரோட மனசுக்குள்ளே ஓடி ஓடி வருது. இப்போது கொஞ்சம் சிந்தனையாளராக போய் நின்று யோசிக்கிறாரு. மக்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு. பயணம் பண்ணுறதுல மக்களுக்கு இருக்க ஒரு உள்ளார்ந்த ஆர்வமாக இருக்கலாம், இல்லை இந்த இடம் புதுசு, நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம் சாமி கும்பிட்றதுக்காக, இந்த புது இடங்கள், புது காட்சிகள், புதிய முகங்கள், அதெல்லாம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். இல்லை மக்களோட மனசுக்குள்ளே இந்த இடத்துக்கு பெரிய பெரியவங்க, இந்த மதத்திலே பெரியவங்க, நம்மளோட அறிவில் சிறந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அந்த இடத்து போய் நம்மளும் அவங்க மிதித்த மண்ணை மிதிக்கும் போது நமக்கும் ஒரு நல்ல அறிவு வரலங்கிற நினைக்கிறதா கூட இருக்கலாம். இல்லை அந்த காலத்தில் ஆதி மனுஷன் இருந்த காலத்தில் எப்படி எப்போவுமே ஒரு உயிர் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குமோ, ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் ரொம்ப அமைதியான இடங்கள்ல இருந்ததால் அவங்க கூடுறப்போ ஒரு உயிர் சத்தம், அவங்களுக்குள்ள அவங்க மொழி இல்லாமல் சத்தத்தை எழுப்பி பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷனோட ஆழ் மனசுக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால நம்ம இங்கே இந்த சாமியை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷன் அந்த கேசவன் உலகத்தோட உச்சி வரைக்கும் போய் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டார். அவரும் பொறுத்து பார்த்தாரு. ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவரால் அங்கே நின்று அவருடைய இயற்கை உபாதையை கட்டுப்படுத்திக்கிட்டு முன்னாடி வரிசையில் போய் நின்று அந்த சாமியை கும்பிட முடியும் அப்படின்னு அவருக்கு தோணலை. அப்போ அவர் என்ன யோசிக்க ஆரம்பித்தார்னா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் போதும் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் வெளியில். அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அந்த வேண்டுதல் சாதாரணமாக நம்ம எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு அவரோட ப்ரமோஷன் பற்றின ஒரு வேண்டுதலோ, இல்லை அவருக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேண்டிக்கிறதுக்கோ அங்கே போல. அந்த வேண்டுதல் ஒரு சுயமான வேண்டுதல் கிடையாது, இன்னொருத்தவங்களுக்கான ஒரு வேண்டுதல். அது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எப்போவுமே இந்த கேசவன் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பல்லாவரத்தில் ஒரு இடத்துல தாக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பல்லாவரத்துலேருந்து அவரோட ஊருக்கு, அவரோட சொந்த ஊருக்கு போகணுன்னா அழகர் குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து பஸ் ஏறி தான் போகணும். இப்போ அந்த அழகர் குளத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அவர் இருக்க ஏரியாலேருந்து ஒரு 2 பஸ் மாறி போகணும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஆட்டோஸ் இருக்குது, ஆட்டோஸில் தான் போக முடியும் அவரால் அந்த இடத்துக்கு.
இப்போ அவர் எப்போவுமே வெள்ளிக்கிழமை அவரோட அலுவலக நேரம் முடிஞ்சோடனே 6:30க்கெலாம் குளிச்சுட்டு ரெடியாக கிளம்பிடுவார். 6:30க்கு அவர் கிளம்புனார்னா கரெக்டாக 2 பஸ்ஸு மாறி அழகர்குளம் போய் சேர்கிறதுக்கு 8:30 மணி ஆகும். அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அவர் ஊருக்கு போயிடுவார். அப்படி அவர் 6:30க்கு கிளம்பலை அப்படின்னா அவரால் 2 பஸ்ஸையும் பிடிக்க முடியாது, தகுந்த நேரத்துக்கு போக முடியாது, ஆட்டோவில் தான் அவர் போயாகணும். இந்த மாதிரி ஆட்டோ பிரயாணங்களும் அவர் நிறைய தடவை பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சு ரெடி ஆகுறாரு. அந்த 6 மணிக்கெலாம் ஆஃபீஸ்லேருந்து வராரு, கடற்கரை குளிச்சு கிளம்புறாரு. 6:15க்கு அவரோட வீட்டில் அவர் தங்கியிருக்க அறையில் ஒரு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா அவரோட பாலிய நண்பர் மூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ இவருமே கேசவன் கூட அதே ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு அலுவலகத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் மூர்த்தி கேசவன் கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவரோட மாமனாருக்கு இருதய நோய் இருப்பதாகவும், இந்த கேசவனோட நண்பர் ஒருத்தவர் இருதய நோயில் சிறந்த மருத்துவராக இருந்துட்டுருக்காரு சென்னையிலேயே. ஸோ அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் மாமனாரை அழைச்சிட்டு போய் காட்டுவேன். ஏன்னா அவர் நேற்று நைட்டெல்லாம் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். வயசானவர் தான், இருந்தாலும் என்னால் அவரை அப்படியே விட முடியல அப்படின்னு சொல்லி மூர்த்தி கேசவன் கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. இப்போ கேசவனோட மனசுக்குள்ளே ஓடுது, நம்ம 6:30 மணிக்கு கிளம்பணும், கிளம்புனா தான் 2 பஸ்ஸு பிடிக்க முடியும். ஆனாலும் இவங்க கேட்குற உதவி ஒரு மருத்துவ உதவிங்கிறதால நம்ம இருந்து பேசி அவருக்கு செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவரோட ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு அந்த டாக்டருக்கு. டாக்டரோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க தான் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு டாக்டர் பிஸியாக இருக்காரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ இன்னொரு 15 நிமிஷம் இவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் டாக்டர் ஃபோன் பண்ணி கேசவன் கிட்ட சொல்கிறாரு. அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறாரு. நீங்கள் நேராக நோயாளியை கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறப்ப நான் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், பட் நேராக பார்த்தா தான் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஸோ இந்த சமாச்சாரங்கள், இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு 6:45 ஆயிடுச்சு. அவரால் அதுக்கு மேலே மூர்த்தி கிட்ட அந்த நலன் விசாரணைகளை தொடர முடியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் மாமனாரை, இப்போ எனக்கு ஊருக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் பஸ்ஸு பிடிக்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. என்னதான் மூர்த்திக்கு மனசுக்குள்ளே அந்த இருதய நோயை பற்றியும் அவரோட மாமனாரை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசணும்னு இருந்தாலும் கேசவனோட அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ கேசவன் வீட்டை விட்டு வெளியில் வராரு. அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கஃபேக்கு போகிறாரு. சூடாக ஒரு காஃபி குடிக்கிறாரு. அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே 2 பஸ் ஏறி அவரால் அவரோட ஊருக்கு போக முடியாது, அழகர்குளத்தை அடைஞ்சு அங்கேருந்து அவரோட சொந்த ஊருக்கு போக முடியாது. எப்போவுமே அவர் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் மைதீன் ஒரு ஆட்டோக்காரர் இருப்பார், அவர்கிட்ட போவார். அங்கேருந்து அந்த 2 பஸ் மாறுற தூரத்துக்கு 80 ரூபாய் கொடுத்தா போதும். மற்ற ஆட்டோக்காரங்க மாதிரி அவர் வேகமாக போக மாட்டார். ரோட்டில் போகும்போது யாராவது கிராஸ் பண்ணால் அவங்கள திட்ட மாட்டார். இவரோட பிரயாணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே கொண்டு போய் இவரை விட்டுருவார். மற்ற ஆட்டோக்காரங்க மாதிரி வெளியிலேயே நிறுத்திட்டு பேகை தூக்கிட்டு இவரை உள்ளே போக விட மாட்டார். இந்த மாதிரி நிறைய சௌரியங்கள் இருந்ததால் அவர் எப்போவுமே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மைதீன்கிற ஆட்டோக்காரரை மட்டும்தான் நம்புவார். அவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காஃபி கடை விட்டு வெளியில் வராரு. பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்டில் அன்றைக்கி மைதீன் ஆட்டோக்காரரை காணும். அவர் மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என்னடா அது, நம்ம அவர் இருப்பாருன்னு நினச்சி வந்தோம், இப்போ அவருக்கு காணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. வேறு ஆட்டோவில் போகணுமா அப்படிங்கிறதே அவரோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையே அவர் ஒரு பெரிய சிரமமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அவரோட சிந்தனை போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு மைதீன் ஆட்டோக்காரரு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ நிறுத்துறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள, ஆஹா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிற்கிறாரு. அவர் நிற்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, ஐயா அழகர்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மைதீன் போகணும் அப்படின்னு சொல்லி கேசவன் சொல்கிறாரு. இப்போ மைதீன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் 8:30 மணிக்கு இப்போ ஒரு டெய்லி சவாரி ஒத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வடநாட்டிலேருந்து வந்திருக்கு, அதுக்கு மொழி தெரியாது. நான் தான் அந்த பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து கொண்டு போய் அந்த பொண்ணு திருவான்மையூரில் விடணும். இப்போயே மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அழகர்குளம் போயிட்டு திருப்பி வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு மொழி வேறு தெரியாது அப்படின்னு மைதீன் சொல்கிறாரு. இப்போ இந்த காரணத்தை கேட்டும் கேசவனோட மனசு அதுக்கு இறங்கி போகலை. என்ன இருந்தாலும் இது நம்ம ஆட்டோ, நம்ம சவாரி செஞ்ச ஆட்டோ, இதுதான் நமக்கு பொருத்தமாக இருக்கும் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவரோட மனசு யோசிக்குது. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. கொஞ்ச நேரம் அவர் தயங்கி அங்கேயே நிற்கிறாரு. கேசவன் வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை, வேறு ஆட்டோ பிடிச்சிக்கிறேன்னு சொல்லலை அந்த மனுஷன். இப்போ இவரோட தயக்கத்தை அந்த மைதீன் புரிஞ்சுக்கிறாரு. சரி வாங்கய்யா போகலாம்,
நான் போய் உங்களை விட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார சொல்கிறாரு. அவர் சொன்னது தான் தாமதம்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி பேக் எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிறாரு கேசவன். இப்போது மைதீன் வந்து என்றைக்கும் இல்லாத ஒரு வேகத்தோடு போகிறாரு. போகிறப்போ 2 பசங்க சைக்கிளில் டபுள்ஸ் வரானுங்க. உயிர் தப்பி புடைச்சது பெரிய விஷயம் அவனுங்க. அவ்வளோ வேகமாக இவர் போயிட்டுருக்காரு. இப்போ பின்னாடி உட்காந்துருக்க கேசவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. ஏன் மைதீன் நீங்கள் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக போகலாமே அப்படின்னோடனே திரும்ப மைதீன் சொல்கிறாரு, இல்லை அந்த பொண்ணு மொழி தெரியாத பொண்ணு தனியாக நின்றுட்டுருக்கோம், நான் 1/2 மணி நேரத்துக்குள்ளே உங்களை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக கொண்டு போய் விட்டுறாரு. விட்டோன்னே இவரும் காசு கொடுத்துட்டு மறுபடியும் அவர் ஏறி சொந்த ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வேலைக்கு வரும்போது அந்த திங்கட்கிழமை மார்னிங் ஆட்டோ ஸ்டாண்டில் பார்க்குறாரு. மைதீனோட ஆட்டோவை காணும். அவர் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து ஆட்டோக்காரர் வந்து சொல்கிறாரு, மைதீனை தேடுறீங்களா சார், உங்களுக்கு தெரியாதா, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நைட் வந்து ஒருத்தவங்களை கொண்டு போய் விட்டுட்டு அழகர்குளம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவருக்கு கையிலையும் கால்லையும் நல்லா அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு. இப்போ இவருக்கு தூக்கி வாரி போடுது கேசவனுக்கு. அவருக்கு தெரியும் அவரை தான் கொண்டு போய் விட்டுட்டு அந்த மனுஷன் அவ்வளோ வேகமாக வந்தார் அப்படின்னு. அந்த ஆட்டோக்காரர் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போது கேசவனோட மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு. இப்போ அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எதுக்காக அந்த கோயில் வரைக்கும் போய் பாதியில் திரும்பி வந்த வேண்டுதல் அப்படின்னு. இது வந்து இயற்கையாக ஒரு நடந்த நிகழ்ச்சி. இப்போது இந்த நிகழ்ச்சிக்கான காரணங்கள், இல்லை யார் இதுக்கு கருவி, யார் இதுக்கு மூலதனம் அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், யாரையுமே சொல்ல முடியாது. அந்த ஆட்டோவில் தான் போனால் நிம்மதின்னு நினச்சிக்கிட்ட கேசவனை சொல்ல முடியுமா? இல்லை 1/2 மணி நேரம் தான் மணி இருக்குன்னு தெரிஞ்சும் மைதீன் வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததை சொல்ல முடியுமா? இல்லை போகும்போது நல்லா போகும்போது அவர் அந்த வேகத்தில் தான் போயிருக்காரு, வரும்போது அதே வேகத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதை சொல்ல முடியுமா? இவர் வருவாருன்னு அன்றைக்கி நைட்டு காத்துக்கிட்டு இருந்த அந்த வடநாட்டு பொண்ணை சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இதோட தொடர்கதைகளாக நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து மைதீன் காசுக்கு ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இந்த சவாரியை வந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம், நமக்கு எப்போவுமே கொடுக்குற ஒரு ஆள், நமக்கு எப்போவுமே தெரிஞ்சவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கேசவனுக்கு அந்த உள்ளே வந்த மூர்த்திக்கிட்ட அப்பயே சொல்லி அனுப்பியிருக்கலாமோ, நம்ம இன்னொரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாமோ, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்களே டாக்டர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லை மைதீன் வந்து சீக்கிரம் போயிட்டு வரணும்னு சொல்லும்போது இல்லை அந்த பொண்ணு பாவம் நீங்கள் போங்க, நான் வேறு ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ இந்த விஷயம் இந்த மாதிரி தொடர்கதைகளாக இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம யோசிக்கிறப்போ என்ன தெளிவாக புரிய வருது நமக்கு, இந்த கதையாசிரியர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கு எது வேணால் காரணமாக இருக்கலாம், அது கூட எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்மளை வருத்தப்பட்டுக்கிறதோ, இப்படி நடந்துருச்சு ஐயோ இதுக்கு நம்ம தான் மூல காரணம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறதுல ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணமும் இருக்கும், ஒரு அகாரணமும் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு பிரபஞ்சன் இந்த கதையில் இதுதான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்காவது வேறு ஏதாவது விருப்பம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள், தொடர்கதைகள், கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோட வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.